அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஜெய் ஸ்ரீமாதே. வணக்கம் ப்ரொஃபசர். வணக்கம். நவராத்திரி 9 days வந்து சும்மா செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவோம். நான் நவராத்திரி டைம்னு எனக்கு சொல்லும்போது சின்ன வயசில் இந்த கொலுலாம் வச்சுருப்பாங்க. அப்போ எனக்கு திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், அதாவது ஒரு பொம்மையை தூக்கிட்டு போய் வெளில எடுத்துகிட்டு போய் போட்டுருவேன்னு சொல்லி ஃபன் பண்ணுவேன். ஆனால் எங்கள் அம்மா அதெல்லாம் பண்ணக்கூடாது, பெருமாள் கண்ணை குத்திடும் சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஸ்டார்ட் பண்ணது எங்கள் அம்மா சொன்ன ஸ்டோரினா 3 days வந்து துர்க்கைக்கு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், 3 days வந்து லக்ஷ்மிக்கு, 3 days சரஸ்வதிக்கு. சரஸ்வதின்னு வரும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் வந்து புக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதில் படிக்க வேண்டாம் சார், கரெக்டாக தான் படிக்க வேணாம்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஆச்சரியெல்லாம் போட்டுட்டு அப்புறம் 2 வரையும் எடுத்து படிக்கணும், படிச்சுட்டு திருப்பி அதே இடத்துல வச்சிருவேன். ஸ்கூல் எப்போ போகிறோமோ அப்போ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த 9 days அவ்வளோதான் அப்படின்னு தெரியும். ஸோ நான் கொஞ்சம் கிளாஸ் ஏற என்னடா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது 3 days துர்க்கைக்கு. ஸோ துர்கா தேவி, படைப்பவளும் அவளே, காப்பவளும் அவளே, அழிப்பவளும் அவளே, லக்ஷ்மி தேவி. ஆதிலக்ஷ்மி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு பசு நெய்தனை ஊற்றி அப்படி சொல்லிட்டு லக்ஷ்மிக்கு. அண்ட் சரஸ்வதி, கலைவாணி தேவியே, எனக்கு கலைவாணி நீன் கருணை தேன்மழையே அப்படின்னு சொல்லணும்னு தோன்றது. இப்படி கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு சொல்லி படம் கூட வந்திருக்கு ப்ரொஃபசர். என்ன சினிமா பத்தி மென்ஷன் பண்ணலையேன்னு பார்த்தேன். தேங்க்ஸ் ப்ரொஃபசர். சரஸ்வதி சபதத்துல வந்து கல்வியா செல்வமா வீரமா சொல்லும்போது கல்வியா செல்வமா வீரமா. ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே போகவே போகிறது இல்லை. ஏன்னா நவராத்திரி 9 days செலிப்ரேட் பண்ணும்போது துர்க்கை லக்ஷ்மி இவங்க எல்லாரையும் டாப் பொசிஷனில் வச்சுருந்தாலும் நிறையா கொலுவில் நிறையா பேரை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். சத்யவான் சாவித்ரி, நலதமயந்தி, சீதா வச்சுருப்போம், சீதா மாதாவை வச்சுருப்போம், அண்ட் திரௌபதி தேவியை வச்சுருப்போம். இனிமேல் நிறையா பேரை நம்ம வந்து அதில் பிளேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அவங்கள பற்றி நம்ம நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கோமா? தெரியாது. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு ஏன் வச்சுருக்காங்க, மெயினாக அவங்க 3 பேர் தான்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ அதை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பாட்காஸ்ட்டில். ப்ரொஃபஸர் அதை பற்றி கேட்டு நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரைட் தானே? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திரௌபதி அம்மன். ஸோ திரௌபதியை வந்து பிளேஸ் பண்ணியிருந்திருந்தாங்க ஒன் ஆஃப் த ஒரு நவராத்திரி கொலுவில் நிறைய பேர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த திரௌபதி அம்மன் வந்து சொல்லும்போது திரௌபதி வந்து காளி அவதாரத்தை எடுத்ததை பற்றி எனக்கு நீங்கள் சொன்னீங்க ப்ரொஃபஸர். ஸோ அவங்களும் வந்து இந்த துர்காதேவி அந்த வீரத்தில் வந்து வருவாங்களா, அவங்கள பற்றி எனக்கு சொல்லலாம். மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவும் அதில் சொன்னீங்கன்னா ரொம்ப மேலாண்மை ரீதியாக கொஞ்சம் ஒரு 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 பார்லன்ஸ், ஒரு பேரலெல்லாம் சில வியூ பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டு. இப்போ திரௌபதி அம்மன் அப்படின்னு சொன்னீங்க, அதில் வந்து 2 வெர்ஷன், 2 விதமான கதைகள் இருக்குது. ஒரு கதை வந்து பரசுராமர் கூட தாய், அந்த கதை வரும். ஆமாம். அந்த தலை துண்டிக்கப்பட்டு அவங்க வந்து அந்த அம்சம் வந்து ஒரு அம்மனாக வரவும், அந்த அம்மனுக்கும் ஒரு ஒரு சிறப்பு வந்து இந்த பகுதியில் உண்டு. அதாவது இந்த பகுதின்னு சொல்லும்போது இந்த திரௌபதி அம்மன் அந்த கேட்டகரியில் வந்து இருக்கலாம். இன்னொன்று வந்து பாஞ்சாலி, அதாவது மகாபாரதத்தில் வரக்கூடிய திரௌபதி, அக்னியிலேருந்து வராங்க. 5 பஞ்சபாண்டவர்களை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அது எப்படின்னா, பஞ்சபாண்டவர்களை வந்து பஞ்சபூதமாக பார்க்கணும். ஓகே. அக்னி குண்டத்துலேருந்து வரதுனால அவங்களுக்கு வந்து ஒரு அம்பிகையோட அம்சம் வந்து கொடுக்கப்படுது. அதே வந்து அந்த குருட்சேத்திர யுத்தத்தில் பீமனுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க. அதே திரௌபதி அம்மன் வந்து மயான காளியா கிருஷ்ணரோட அருள்னால ஒரு சின்ன மனஸ்தாபம் வருவோம். கிருஷ்ணர் வந்து பீமனுக்கு காட்டுறார், நீ நினைக்கிற திரௌபதி இல்லை, இவ பார் காளி, இவ இந்த குருட்சேத்திர யுத்த மயானத்தில் அத்தனை சடலங்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் காட்டுறாரு. அப்போ பீமன் அப்போ தான் புரிஞ்சுக்கிறான் யார் திரௌபதி அப்படின்னும் போது. அதாவது என்னன்னாக்கா, காளி அப்படின்னு எடுக்கும்போது காளி வந்து ஒரு பெரிய கேன்வாஸ், அது மேலே தான் மற்ற சித்திரங்கள் வந்து வரையும். அதனால்தான் துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி. மகாகாளி எங்கேன்னு கேட்டால் தேவையில்லை, பிகாஸ் ஷீ இஸ் நத்திங். கருப்பு நிறம் மட்டும் கிடையாது. இப்போ வானம் பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியை பார்க்கும்போது கருப்பாக இருக்கும். அந்த கருப்பில் வந்து தான் எல்லா நட்சத்திரங்கள் எல்லாமே எதிர்க்கணும். அதனால் கண்ணனுக்கு கூட வந்து கருப்பு நிலை, காக்கை சிறகை நிலை அப்படின்லாம். ஸோ அந்த கருப்பு, கருநீலம், ப்ளூ இதெல்லாம் வந்து அந்த டார்க் ரேஞ்சஸ். தே சிம்பிளைஸ் த ப்ரைமார்டியல் எனர்ஜி. அதாவது குவாண்டம் ஃபிசிக்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா அதில் வந்து டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். டார்க் மேட்டர், அதுக்கு பேரே டார்க் மேட்டர். அந்த டார்க் மேட்டரை பிடிக்க முடியுமா? முடியாது. அது என்னன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் அதில் தான் எல்லா எனர்ஜியும் இருக்குது, அதுலேருந்து தான் மற்ற சக்தி எல்லாமே வருது. அதுதான் காளி. அந்த காளி உபாசகம் வந்து மகா தசவித்யா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி பகுதி இருக்குது.
ஆனால் இங்கே நவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது அந்த இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டும் இதே தான். இப்போ தமிழில் உங்க கூட இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டும் இருக்குது. அதில் வந்து 9 விதமான துர்கையோட அம்சம் அதை வந்து பார்ப்போம். கண்டிப்பா. இங்கே அது வந்து தேவையில்லை. உங்கள் கேள்வி வந்து எனக்கு மறந்துடுச்சு ஆக்சுவலாக. ஃப்ராங்காக சொல்லணும்னா என்ன, ப்ரொஃபசர் திரௌபதியை வந்து காளி வெர்ஷன் ஒன்று சொல்றாங்க. அவ காளியை அப்படி வந்து உருவெடுத்தா அது என்ன ஸ்டோரி? உருவெடுக்கிறது இல்லை, அங்கே வந்து அந்த அம்சம் காளியோட ஒரு அம்சம் வந்து அங்கே இருக்குது. அந்த கதை எப்படின்னாக்கா, பீமை வந்து சந்தேகப்பட்டு கேட்குறான். அப்போ கிருஷ்ணர் வந்து ஒரு 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 எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ மத்தியானம் பார்த்த எங்களோட கிருஷ்ணருக்கும் திரௌபதிக்கும் ஒரு கண்ணில் வந்து ஒரு பேசிக்கிறாங்க, கஞ்சாடை மூலமாக பேசிக்கிறாங்க. அது பீமனுக்கு வந்து என்ன அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வந்ததுனால பீமன் கேட்கவும் கிருஷ்ணர் சொல்கிறாரு, 18வது நாள் நாளையோட முடியுது, நாளையோட கௌரவர்களோட கதை வந்து முடியுது, நான் முடிச்சிடுறேன். 19வது நாள் பாண்டவர்களை முடிச்சிட்டுமான்னு அவ கேட்டா என்ன. ஏன்னா அவ காளியோட சொரூபம், அவ தான் ஷீ இஸ் த கிரேட் டிஸ்ட்ராயர், எல்லாரையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வரா. 19ஆம் தேதி பாண்டவர்களை முடிச்சிடலாமான்னு கேட்கவும் நான் தான் வேண்டாம், பாண்டவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு நான் கஞ்சாடையா சொன்னேன், நீ அதை பார்த்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு கிருஷ்ணர் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுதான் அது. ஸோ திரௌபதி அம்மன் அவனால தான் அந்த குருட்சேத்திர யுத்தமே நடக்குது அங்கே. ஸோ அது வந்து அவங்கள வந்து ஒரு அம்மன் ஸ்தானத்தில் வச்சுருக்கோம். நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா திரௌபதி அம்மன் கோயிலும் இருக்கும். மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மேனேஜ்மெண்ட்டில் பார்க்கும்போது காளி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நத்திங். ஓகே ஓகே, இந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் மந்த்ரா ஒன்று இருக்குது. மேனேஜ்மெண்ட் மந்த்ராவே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மேனேஜ்மெண்ட் நீங்கள் எங்கள் உலகத்தில் எங்கே ஒன்று டெஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலாண்மை வந்து எத்தனை பெரிய பிஹெச்டிஸ், எத்தனை பெரிய டிகிரிஸு, அவங்க அமெரிக்கா ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், எத்தனை ஜென்ரேஷன்ஸாக இருந்தாலும் எனக்கு முன்னாடி எனக்கு வருது ஒரு மேனேஜ்மெண்ட் மந்த்ரா வந்து இட் இஸ் த சுப்ரீம் மேனேஜ்மெண்ட் மந்த்ரா, மேனேஜ்மெண்ட்டோட சேவி சேயிங். அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகே, அந்த மேனேஜ்மெண்ட் மந்த்ரா அது வந்து ஆங்கிலத்தில் இருக்குது. when everything is going on smooth, don't do anything. அதாவது when everything is going on smooth, do nothing. அதாவது ஒண்ணுமே பண்ணாத, எல்லாமே நல்லபடியா ஓடிட்டு இருக்கும்போது ஒன்னும் பண்ணாத, நத்திங். அந்த நத்திங் தான் மகாகாளி. ஓகே ஓகே. யோக ரீதியா பேசும்போது கூட மகரிஷி சொல்லியிருக்கிறார், அச்சீவ் எவ்ரிதிங் பை டூயிங் நத்திங். அதாவது தமிழ்ல இதை வந்து சொல்லணும்னாக்கா, எல்லாத்தையும் வந்து சாதிச்சிடு, ஒண்ணுமே செய்யாம எல்லாத்தையும் சாதிச்சிடு அப்படின்றது தான் அதோட பொருள். ஒண்ணுமே செய்யாமனாக்க எப்படி சாதிக்க முடியும்னு கேட்கக்கூடாது. அங்கே ஒண்ணுமே செய்யாத அப்படின்னும் போது அந்த அகம் இருக்கு இல்லையா, நம்மளோட ஆணவம், அது ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த வேலை நான் தான் செஞ்சேன், என்னால தான் இது நடக்குது. அதேதான் வந்து கண்ணனும் சொல்றார் கீதையில, கர்மண்யே ஏவதிகாரஸ்ய மாப்பலேசு கதாச்சனா. கடமையை செய்யறதுக்கு உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, ஆனா பலனை எதிர்பார்க்காத, நான் தான் பண்ணேன். அதானே சொல்றாரு கிருஷ்ணன் கூட அர்ஜுனுக்கு. நீ தான் கர்ணனை கொண்ட, நீ எதுக்கு அடிச்சுக்கிற, உனக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க, நீ ஒண்ணுமே இல்லடா அப்படின்றது. புரியுதா? ஸோ அச்சீவ் எவ்ரிதிங் பை டூயிங் நத்திங். அந்த நத்திங் தான் காளி. ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, அதுவே எல்லாம் நடக்கும். அந்தந்த கர்ம ரீதியா எப்படி எப்படி இருக்கோ, வாசனாத ரீதியாகவும் கர்ம ரீதியாகவும் அதாவது நடந்துட்டு போயிட்டே இருக்கும். நீங்க ஏதாவது பண்ணியா, இப்போ வந்து மழை வருது, மழை அதுவா வருது, வெயில் அதுவா வருது. உங்களோட எதுவுமே வந்து அங்கே வந்து உங்களோட வந்து புருஷ பிரயத்தனம் வந்து எதுவுமே கிடையாது. மனிதர்களாக நம்ம என்ன பண்ணோம், உடனே குதர்க்கமாக சொல்லக்கூடாது, நாங்கள் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போயிட்டு சில்வர் ஆக்சைடு போட்டு நாங்கள் மழை வர வைக்கிறோம். இதெல்லாம் குதர்க்க பேச்சுக்கோன செட் ஆகுமே தவிர, உண்மை என்ன, அம்மன் காளி, அப்போ திரௌபதி அப்படின்னா அந்த ஒரு அம்சம் மகாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை அதை ஒரு பக்கம் அங்கே வைங்க. மேலாண்மை ரீதியாக என்னன்னாக்கா, நத்திங் இஸ் அ கிரேட் மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபி. அதனால தான் மேலாண்மையில் வந்து சில நேரத்தில் பதிலே சொல்ல மாட்டாங்க, மௌனமாக இருப்பாங்க. நீங்கள் நத்திங் சொல்லும்போது தான் ஜென்சி கிட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க எதுவுமே பண்ணாம வந்து, அதுதான் தப்பா புரிஞ்சிக்க கூடாதுன்னு சொல்றேன். அதாவது என்னன்னா, இல்லை எனக்கு என்னன்னா, வேலை ஒன்று செய்யறோம்னா அதுக்கு வேலை செய்யணும், ஆனா வந்து அதுக்கு எந்த பலனையும் எதிர்பார்க்க கூடாது. அதாவது நத்திங் சொல்றீங்க. பலன் வந்தா ரொம்ப குதிச்சு கொண்டாட வேண்டாம், பலன் வரலைன்னா சோகமாயிடக்கூடாது. இந்த காலத்து இளைஞர் அதாவது ஜென்சி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கொண்டாடிடுறாங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுது, இல்லை ரொம்ப சோகமாக போயிடுறாங்க. கீதையில் என்ன சொல்லி இருக்கிறது, அம்மன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நவராத்திரியில் என்ன விஷயம் அப்படின்னாக்கா, தீய சக்தியை வந்து நல்ல சக்தி வந்து வென்றுட்டு போகுது. எப்படி அப்படின்னாக்கா, ஒன்றுமே செய்ய தேவையில்லை, அதுவாக நடந்துடும். ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் அதுவாக வந்து எல்லாமே கரெக்டாக அமையும். அதுதான் யோகத்தோட உச்சகட்டம்.
யோகத்தோட உச்சக்கட்டமே வந்து நீ ஒன்றும் செய்யாத, உன்னோட அகத்தை வந்து அங்கே கொண்டு வராத, கடமையை மட்டும் பண்ணிட்டே வா, நல்லதே நினை நல்லதே செய். அதுதான் பகவான் இவர் ஆதிசங்கரரும் சொல்லியிருக்கிறார். நல்லதே நினை நல்லதே பண்ணு அப்படின்னும் போது நல்லதே நடக்கும். கண்டிப்பா நல்லதே நடக்கும். ப்ரொஃபஸர், இந்த கல்வி செல்வம் வீரம் அப்படின்னு சொல்லும்போது கல்விக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, பகைமை வளரும் போது படித்தவன் தான் அறிவால் வந்து என்ன பண்றாருன்னா தப்பித்துக் கொள்கிறார். அதுவும் செல்வம் படைத்தவர் வந்து பணம் படைத்தவர் சிறிது பொருளை கொடுத்து தப்பித்துக் கொள்கிறார். ஆனால் வீரம் என்று சொல்லும் போது பலம் இருந்து என்ன பிரயோஜனம், பலம் இருந்து என்ன, பலசாலி என்ன ஆக போற, பலசாலிங்கிறது உண்மையா என்ன, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து உங்களுடைய மேலாண்மை கருத்து என்னன்னாக்கா, அதாவது நிறைய செய்யுள்கள் நிறைய சொல்லெல்லாம் இருக்கும். எல்லாமே வந்து சில நேரங்களில் சில சுச்சுவேஷன், அதாவது இடம் பொருள் ஏவலன்னு சொல்கிற மாதிரி சில நேரத்துக்கு வந்து பொருந்தும். எல்லாமே எல்லா நேரத்துக்கும் அண்ணன் தம்பி உதவுன மாதிரி அடிதடி உதவாது அப்படின்வாங்க. அதுக்குன்னு அடிதடியிலேயே இறங்கணும் அப்படி கிடையாது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்க. ஓகே, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின் போது இதை வந்து முழுக்க நம்பிட்டாங்கன்னா, அவன் நாவினால என்னை சுட்டுட்டான், என்னை கழுதன்ட்டான், நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன், எனக்கு அந்த வழி போகவே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இது என்ன நியாயம் இது? அதாவது நான் கழுத அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன், யாரோ வந்து ஏதோ ஒரு சொல்லிட்டாங்க, உனக்கு வந்து மனசு ஊண்டாயிடுது, அந்த புண்ணு வந்து ஆறவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ஆகுது, பகைமையை வந்து வளர்க்குறது. இப்போ தீயினால் சுட்ட புண்ணு ஆறாதுன்னா ஒரு ஒரு யாருன்னா கூப்பிட்டு கேளுங்களேன், நான் தீயில வந்து உனக்கு சூடு வைக்கிறேன், 5 நிமிஷம் ஒரு சூடு வைக்கிறேன், இல்லை 5 நிமிஷம் உன்னை திட்டுறேன், உனக்கு எது வேணும்னு கேளுங்க. திட்டே போயிடுன்னு சொல்லுவாங்க. அவன் சொல்ல நீ திட்டிகிட்டே போ, நான் சூடு வாங்கிக்க முடியாது அப்படின்னு. அப்போ அதுக்குன்ட்டு வள்ளுவர் சொன்ன வாக்கு வந்து இதுன்னு கிடையாது. அவர் என்ன சொல்ல வராரு, நாவை வந்து அந்த ருச்சி மட்டும் அடக்கிறது மொத்தம் கிடையாது, உங்களோட வார்த்தையும் உங்களோட எண்ணத்தையும் வந்து அடக்குங்க அப்படின்றார். நாவடக்கம் வேணும் அப்படின்றார். ஓகே, அப்போதான் வந்து உறவு வளரும். பார்த்துக்கங்க, உறவு வந்து வெரி டெலிகேட். இதே வந்து மேலாண்மையில் என்ன சொல்லியிருக்கார் ருஸ்தம், ஜம்ஷெட்ஜி ருஸ்தம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஜைல், ஹேண்டில் தெம் வித் கேர். கண்ணாடி மாதிரி அவங்க, நீ தப்பி தவறி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க வந்து உடஞ்சி போயிட்டாங்கனாக்கா அங்கே செயல் நடக்காது. அதே மாதிரி போர் வீரர்கள் கரெக்டான வார்த்தைகள் போனாங்க, தவறான வார்த்தை போயிட்டாக்கா அவன் வந்து அங்கே வீரத்தை காட்ட மாட்டான். அடுத்தது நீங்க கேட்டீங்க, வீரம் இருந்து என்ன யூஸ், என்ன யூஸ், பலம் இருந்து என்ன யூஸ், செல்வம்னா தப்பிச்சுக்கலாம், அறிவு இருந்தால் இதாயிடலாம். அப்போ ஃபின்லாண்டு மீதி நாடுகள் ஆராய்ச்சி செய்கிறாங்க, மற்ற சயின்ஸ் மட்டும் இல்லை மேலாண்மையிலும் ஆராய்ச்சி பெற்றிருக்காங்க, அவங்களுக்கு அது ஒரு வலிமை. அதாவது கல்வியே ஒரு வலிமை, செல்வமே ஒரு வலிமை. இது வந்து மேனேஜ்மெண்ட்ல வீல் சே வெல்த் இஸ் பவர், நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ் இஸ் பவர், வெல்த் இஸ் பவர், பவர் இஸ் பவர். அதுதான் பலம். ஸோ பலம் தான் எல்லாம், அதுதான் காளி, அதுதான் அம்மன் துர்கை. அப்போ அந்த சக்தின்னு தான் சொல்றோம், சர்வம் சக்திமயம். அந்த சக்தியிலேருந்து தான் எல்லாமே உண்டாகுது, அதுதான் தாத்பரியம். அதனால அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும் இதெல்லாம் வந்து சில வேர்ட்ஸ், சில இதெல்லாம் சொல்லலாம். எல்லாத்தையும் எடுத்து ஒரே ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு நான் எல்லாத்தையும் நம்ம போய் அளந்துட்டு இருக்க முடியாது. அது வந்து பண்ணாதீங்க, அந்த மாதிரி, அது தவறு. நான் கொஞ்சம் ரொம்ப வேகமாக பேசுறேன்னா புரியுறதா? ரைட், ஓகே. இல்லை கேட்டுக்கிறேன், அதை கமெண்ட்ஸ் இருந்தால் கூட ஆடியன்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லலாம், ரொம்ப வேகமாக பேசிட்டாரு அப்படின்னும் சொல்லிக்கலாம். பட் அதுக்காக சொல்கிறேன், தப்பாக நினைக்க வேண்டாம். 8 வசந்தலுன்னு சொல்லிட்டு என்ன ஒரு படம் பார்க்க சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா ப்ரொஃபசர்? நானா? ஆமா ப்ரொஃபசர், சொன்னேன்னா 8 வசந்தலு. அந்த படத்துல வந்து ஒரு ஹீரோயின் கேரக்டர் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து கத்துக்கிட்டு பயங்கர என்ன சொல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பலசாலி, ப்ளஸ் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை டேக்கிள் பண்ணுவா. அதுக்கு வந்து அறிவு ரீதியாக அவள் ஒரு சிறந்தவள்னு இருந்தாலும் அவளுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், ஒரு பலம் இருந்தது. அந்த பலம் எப்படின்னா ஒரு 10 பேர் அடிக்கிற பலம் கூட இருந்தது. நான் என்ன காட்சியை சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் ஒரு ஃபிக்ஷனோன்னு தோணுது, லைக் ரீலில் மட்டும் பார்க்குறோம், ஒரு சினிமாவில் பார்க்குறோம். ஆனால் ரியல் லைஃப்பில் இன்னைக்கு நம்ம சொல்கிறதே துர்க்கையை தான் முதல்ல சேவிக்க ஆரம்பிக்கிறோம் நவராத்திரியில். அதில் பலம் அப்படிங்கிறது இல்லையே, வீரம்ங்கிறது இல்லையே. ஒரு பெண்ணுக்கு கல்வி வேணும். பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக எங்கள் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கிறது வந்து ஒரு பெண் தான், ஒரு விமன் தான் வந்து எடுக்கிறா. அண்ட் செல்வம் கண்டிப்பாக அவள் நல்லா வேலைக்கு போயிருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது, கை நிறையா சம்பாதிக்கணும், நீ இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறது இருக்குது. முன்னாடி வந்து இருக்கிற காலத்துல எதுக்கு வேலைக்கு போகணும்னு இருந்தது, இப்போ நீ வேலைக்கு போகணும், உனக்குன்னு ஒரு 4 காசு இருக்கணும், உன் காலை நீ நிற்கணும்னு சொல்லி தராங்க அம்மாக்களே.
கல்வியும் செல்வம் சொல்லி தந்தவங்க ஏன் வீரத்தை சொல்லி தர மாட்டாங்க? நீ ஒரு பலசாலியா இருக்கணும், ஒரு கராத்தா கிளாஸ் தான் போயேன், ஒரு ஒரு தற்காப்பு கலையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தற்காப்பு கலை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம நாட்டுல அதை வந்து சொல்லி கொடுக்கறது இல்லை. சில நேரங்கள்ல வந்து கராத்தே எதுக்கு நீ கத்துக்கணும், நீ எது கத்துக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. படி, வீணை கிளாஸ்க்கு போ, கராத்தே கிளாஸ் போகாத. அதாவது ஒரு சின்னதா ஒரு ஒரு ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா 8:2. இந்த டூ வந்து எதுனா 20% தான் வந்து இந்த கராத்தே, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ். ஒரு 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 பிரச்சனை வந்துருச்சுன்னா அடிக்கிறதுக்கு வந்து தோன்றுது. அதுல ஒரு பிரேவ் இன்சிடென்ட் ஒன்று சொல்லணும்னா, ஒரு ஆட்டோல வந்து ஒரு 16 இயர்ஸ் ஓல்டு கேர்ள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஆட்டோக்காரர் வந்து வேற ஏதோ ரூட்ல போயிருக்காரு. இந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கம் தானே ஸ்கூல் இருக்குன்னு ஏதோ கேட்கும்போது அவன் வேகமா ஓட்டியிருக்கான். காம்பஸ் எடுத்து குத்திட்டு இந்த பொண்ணு இறங்கி குதிச்சு ஓடி இருக்கான். ஸோ ஒரு ஒரு தைரியமான ஒரு ரேஷியோ வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு தோணுது. பெண்கள் வந்து கராட்டேலையோ மீதி பலப்பயிற்சியிலையோ கம்மியாக இருக்காங்கன்றது வந்து ஏற்றுக்க முடியாது. இந்த நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, வெளிநாட்டிலையும் தான் பெண்கள் வந்து கம்மியாக இருக்காங்க இதில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு சென்சஸ் எடுத்து பாருங்கள். இப்போ இந்த ரூம் எடுங்க, இப்போ இங்கே எத்தனை பாய்ஸ் இருக்காங்கன்னு கேளுங்க, இதில் எத்தனை பேருக்கு வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும்னு கேளுங்க. ஓகே, அதே அளவு தான். அப்போது பெண்கள்கிட்ட இல்லை அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்லை அப்படின்னாக்கா ஆண்கள்கிட்டையும் இல்லை. சரி. ஸோ ஒரு கராட்டையோ குங்ஃபுவோ கற்றுக்கிறதோ, இல்லை ஒரு ஹார்ஸ் ரைடிங்கோ நீச்சலோ மீதி கற்றுக்கிறதோ, இல்லை ஒரு மியூசிக் போகிறதோ, அது அவங்களோட பர்சனல் டிசைர், பர்சனல் விஷ். ஓகே. எந்த பேரண்ட்டுமே வந்து காலேஜில் சொல்லித்தராங்க, ஸ்கூலில் வந்து கராட்டே சொல்லித்தராங்க, அதனால் எந்த தாயும் தந்தையும் வந்து ஆடியன்ஸ் கேன் ஆல்சோ கரெக்ட் மீ, யாருமே வந்து அம்மா நீ வந்து கற்றுக்க வேண்டாம், நீ குங்ஃபு கற்றுக்க வேண்டாம்னு எந்த தாயும் வந்து இந்த காலத்தில் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இலவசமாக கற்றுத்தராங்க. ஸோ அவங்களோட விருப்பம். இது வந்து ஒரு 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 வாட்டி கற்றுக்கினா மட்டும் போதாது, அது வந்து பயிற்சி பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஒன்ஸ் பர்ஃபெக்ட். அந்த ப்ராக்டிஸில் தான் தைரியம் வரும். அதே மாதிரி வீரம் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து சொல்ல முடியாது வீரம் வந்து ஆண்களுக்கு தான் வீரம் அப்படின்னு சொல்ல முடியாது, நான் ஏற்றுக்க முடியாது. ராணி ஜான்சி பாய் அவங்க காட்டாத வீரமா, நாச்சியார் நம்ம தமிழ்நாடு அவங்க காட்டாத வீரமா, யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி இப்போ மேரி கோம் எடுக்கிறீங்க, பாக்ஸிங் சாம்பியன், வீராங்கனை. அது வந்து ரியல் லைஃப் மட்டும் கிடையாது, ரியல் லைஃப் தங்கல் அப்படின்ற ஒரு படம், அது ரியல் லைஃபோட பிம்பம் தான் அது. ஸோ வீரம் இருக்கு, வீரம் இல்லைன்னு கிடையாது. அதே மாதிரி விவேகமும் இருக்கு. எந்த அளவுக்கு விவேகம், எந்த அளவுக்கு வீரம், ஆண்கள் பெண்கள், அது வந்து அந்த பர்சன்டேஜ் ஒன்றா மாறும், பட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து வீரம் தான் இருக்கு, ஆண்களுக்கு வந்து சமையல் வராதுன்னு சொல்ல முடியுமா? உலகத்திலேயே நிறைய பிரசித்த பெற்றமான ஷெஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான். அப்போ ஒரு ஆண்மகனால் சமையலும் அழகாக ரொம்ப ருசியாக பண்ண முடியும், பெண்ணால் வீரத்தையும் காட்ட முடியும். வீரமும் சமையலும் வந்து ஜெண்டர்னால் அடைக்கிட முடியாது. அது வந்து அவங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது, அவங்களோட ப்ராக்டிஸை பொறுத்து இருக்குது, அவங்க எண்ண அலைகளை பொறுத்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு இது இப்படி தான் வந்து மேலாண்மை ரீதியாக பார்க்கணுன்னா இப்படி தான் பார்ப்போம், பொதுவாக தான் பார்ப்போம். 8 வசந்தலு அப்படின்ற அந்த படம் பற்றி நீங்கள் கேட்டீங்க. அதில் அந்த சீன் வந்து எப்படின்னாக்கா, அவளுக்கு வந்து அந்த போராட முடியல, சரி முடிஞ்சிடுச்சே அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் குருவோட உபதேசம் அவளுக்கு ஞாபகம் வருது. குரு என்ன சொல்கிறார் பகவத்கீதையிலேருந்து, அர்ஜுனா போர் செய், இந்த போரில் வந்து வெற்றி அடைந்தால் உனக்கு வெற்றி, உலகமே வந்து வென்றதாக அர்த்தம். மரணம் அடைந்தாக்கா என்ன, வீர மரணம் அது. ஸோ அந்த மரணத்துலேயும் அந்த தோல்வியிலையும் வந்து வெற்றி தான் உனக்கு. போர் செய்யாமல் கீழே போயிடாத, விட்டுடாத, கடைசி வரைக்கும் போராடு, விடாத அப்படின்னு சொல்லும்போது அந்த நினைப்பு அவளுக்கு வந்து அவளோட சப்கான்ஷியஸில் வரும்போது அவள் வந்து லாஸ்ட் மினிட்ல கூட மறுபடியும் போராடி அந்த தீய சக்திகளை வந்து அவள் வந்து வெல்றா. எந்த அளவுக்கு வெல்றா அப்படின்னாக்கா, அவன் நடுங்கின்ற அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவன் சொல்லுவான், இப்போ தான் துர்காமா வந்து போனாங்க, இப்போ தான் ஒரு பூஜை நடந்தது அப்படின்னு அவன். ஸோ அந்த துர்கை அப்படின்னு வரும்போது அந்த வீரம், அதனால தான் சொன்னேன், அந்த வீரம் தான் ஃபஸ்ட்டு. இதுதான் மேலாண்மையில் கூட நாங்கள் அதுதான் சொல்லுவோம், பதட்டப்படாதீங்கன்னு. எம்பிஏன்னா எம்பிஏவோட ஸ்பெஷாலிட்டி என்ன, என்னோட ப்ரொஃபஸர் சொன்னது என்னன்னாக்கா, டோன்ட் பேனிக், பிக்னிக்கு போங்க, ஆனால் பேனிக் ஆகிடாதீங்க, அசரக்கூடாது, ஸ்டெடியாக நிற்கணும். அது எப்படி முடியும், ஃபியர்லெஸ்ஸாக இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது. இந்த பயம் இல்லைன்னா தான் போராட முடியும். பயம் இல்லாமல் போனால் என்ன பண்ணணும், ஞானம் வரணும். அந்த ஞானம் தான் அந்த குரு கொடுக்குறாரு. அந்த ஞானம்னா என்ன, ஃபைட் டில் த ஃபினிஷ் அப்படின்னு சொல்லும்போது அவள் ஃபைட் பண்ணுறா, ஃபினிஷ் பண்ணுறான். ஸோ அதுதான் வந்து எசன்ஸ். இந்த இரண்யனை வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து
நம்மளுடைய விஷ்ணு பகவான் ஒரு ஒன் ஆஃப் த அவதாரம் வந்து அந்த நரசிம்ம அவதாரம். அவர் கூட முதல்ல சண்டை இப்படி போட்டுட்டு அவரை லாஸ்ட்டாக தான் என்ன பண்ணுவார்னா மடியில் வச்சு அப்படியே அவர் வயிற்றை வந்து அப்படியே கிழிச்சு அவ்வளோ ஒரு கோபம் அவருக்கு வந்து கடைசி நேரத்தில் தான் வரும். லைக் அதோட ஃபைட் முடிகிற நேரத்தில் இல்லை கிளைமேக்ஸ் ஆஃப் த ஃபைட்னு சொல்லலாம். அதுவே வந்து அவங்க வந்து துர்க்கை அம்மன் வந்து மகிஷாசுரன் ஃபஸ்ட்டே என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து கால் கீழே போட்டு மிதிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேனேஜ்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல? எனக்கு என்னமோ துர்க்கை அம்மன் கிட்ட வந்து ரொம்ப பெரிய லீடர்ஷிப் ஸ்டைலோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கோ இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு நார்மல் ஃபைட் மாதிரி இருக்குது. ஒரு ஃபைட்லேயே எனக்கு மகிஷாசுரனோட ஒரு அழிவு எப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சில பேர் சொல்லுவாங்க முதல் 2 அடி சும்மா அடிக்கணும், டம்மி அடிமை இருக்கணும், 3வது அடி வந்து பயங்கரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எடுத்தோடனே போட்டு அடியே அடித்து தன்னோட கால் கீழே. நல்ல கேள்வி, இது நல்ல கேள்வி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நரசிம்மர் வந்து ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு கிடையாது. ஓகே, துர்கைக்கு தான் ஸ்ட்ராட்டஜி, இவங்களுக்கு கிடையாது. அட்டாக் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ். டிஃபென்ஸோட பெஸ்ட் ஃபார்மே அட்டாக் தான் அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கு. அப்போ அட்டாக்னாக்கா யூ கிவ் த பெஸ்ட் ஹிட். எந்த இடத்துல பெஸ்ட் ஹிட் கொடுக்கணுமோ கொடுத்துடணும். அந்த இடத்துல செகண்ட் ஹிட் எல்லாம் கிடையாது. அதுதான் துர்கை. மைசாசுர மர்தினியில் வந்து எடுத்தோன்னே, ஏன்னா அவன் ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ். பரமுனி வந்து ஒரு ஒரு அகண்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் மேலே பிரம்மச்சாரியாக இருந்தவன் வந்து மைசாசுரனா அவதரிக்கிறான். அப்போ அவனை வந்து ஃபினிஷ் பண்ணோன்னாக்கா எடுத்தோன்னே அஸ்திரம் தான், எடுத்தோடனே பெஸ்ட் ஹிட், இப்போ எடுத்தோடனே கீழே தள்ள வேண்டியதான். ஆனால் நரசிம்மர் வந்து அப்படி இல்லை. ஆமாம், ஏன்னா அது வந்து அங்கே ஸ்ட்ராட்டஜி என்னன்னாக்கா உரிய நேரத்தில் அவன் ஹிரண்யகசிப்பு வந்து வாங்கின வரன் வந்து மைசாசுரனை விட பெரிய வரன். அதாவது இரவில் இருக்கக்கூடாது, பகலில் இருக்கக்கூடாது. அப்போ என்ன அந்தி சாய்கின்ற வேலை. எந்த ஆயுதமும் கிடையாது அப்படின்னும் போது நகத்தால் வஜ்ரத்தால் எடுக்கிறார். இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் போட்டிருக்கான். அப்போ நரசிம்மர் வந்து அவங்கிட்ட அந்த பிளே பண்ணிட்டு உரிய ரைட் டைமிங். அதாவது நரசிம்மர் வந்து ஹிரண்யகசிப்பை வந்து கிழிக்கிறது வந்து இட்ஸ் லைக் ஜஸ்ட் இன் டைம், ஜிட். ஜாப்பனீஸ்ல சொல்லுவாங்க ப்ரொடக்ஷன், ஜஸ்ட் இன் டைம் ப்ரொடக்ஷன். உரிய நேரத்தில் உரிய இதை கொடுக்கறது தான் அது நரசிம்மரோட அம்சம். அந்த மேனேஜ்மெண்ட்ல அங்க பொருந்தும். கரெக்டான நேரத்தில் டிஸ்ட்ராய் பண்ணணும், கரெக்டான நேரத்தில் கிரியேட் பண்ணணும், கரெக்டான நேரத்தில் சர்வீஸ் கொடுக்கணும். கரெக்டான நேரம் மட்டும் கிடையாது, கரெக்டான சிச்சுவேஷன். அந்த இரவும் இல்லாம பகலும் இல்லாம கரெக்ட்டா 6 o'clock பண்ணிருக்காரு. அது கரெக்ட். துர்கையோட அம்சம் எப்படி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா மைசாசுரன் இட்ஸ் a brute force. ஸோ அந்த இடத்துல உரிய நேரம் எல்லாம் கிடையாது. யூ ஹாவ் டு டிரான்ஸ்ஃபார்ம், அவனை அழிக்கணும். இது எப்படின்னாக்கா ஒரு டிஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அதாவது எப்படி சொல்லணும்னாக்கா இன்சினரேஷன் ஒன்று இருக்குது மேனேஜ்மெண்ட்டில். அதாவது சில ஹாஸ்பிட்டல்ஸு, சில பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல சாம்பல் கூட கிடைக்காது. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் சரியான ஹீட்டில் 800 degreesக்கு மேலே நீங்கள் வந்து அந்த பயோ வேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து எரிக்கலைன்னா அதுலேருந்து ஃபியூம்ஸ் வரும், அதுலேருந்து டயாக்சின்ஸ் வரும், அதுலேருந்து பொல்யூஷன் நிறைய வரும். ஸோ இன்சினரேட்டர்னு சொல்லுவோம். மேலாண்மை பார்வையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவ நிர்வாகங்களில் வந்து இன்சினரேட்டர்ஸ் இருக்கும். அது வந்து பஸ்மமாக பண்ணிடும், ஆஷ் கூட கிடைக்காது. ஸோ அந்த கான்செப்ட் ஆஃப் இமிடியேட் ஃபுல் ரிலீஃப், இமிடியேட் ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் துர்கை, அதுதான் மைசாசுரன். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோன்னே ஃபினிஷ் அட்டாக். அவன் அதிலேயே வந்து அவனோட ஒரு உதிரம் வந்து சொட்டும் போது ஒரு மைசாசுரம் உற்பத்தி ஆகிட்டு வரான். ஸோ அதை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணோன்னா சண்டி அந்த அம்மாவை கூப்பிட்டு ஃபுல்லாக நீ குடிச்சிடு, ரத்தத்தை ஃபுல்லாக எடுத்துரு ஒரே செகண்டில். ஸோ இன்ஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட். துர்கையோட அம்சம் வந்து இன்ஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட். இன்ஸ்டன்ட் காஃபின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இன்ஸ்டன்ட். ஓகே, நரசிம்மரோட ஸ்டைல் வந்து ரைட் மேனேஜ்மெண்ட். அதாவது அந்த டைமிங், சிச்சுவேஷன், ரிசோர்ஸஸ் மேட்ச் ஆகும்போது அது வந்து ஒரு கேஸ் சொல்யூஷன். இது வந்து இன்ஸ்டன்ட். இது ரெண்டு பேர்ட்டுமே ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பிளான் பண்ணிருக்காங்க, யுக்தி வந்து கரெக்டாக இருக்காங்க. சத்யவான் சாவித்ரி இந்த கதை வந்து கேட்கும்போது சாவித்ரி வந்து யமராஜாவை துரத்திக்கிட்டே பின்னாடி போனா அப்படிங்கிறது வந்து நான் புக்கில் படித்தேன். இன்னைக்கு கூட நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து எழுதிட்டு இருக்கோம். அப்போது சொல்லியிருக்கும்போது சொன்னார், சத்யவான் அவருடைய பேர் புகழ் இருக்கிறத விட சாவித்ரி அவங்களோட பேர் புகழ் வந்து என்னைக்கும் இருக்கும். ஏன்னா பின்னாடியே போய் அந்த யமராஜா கிட்ட எவ்வளோ பேசுகிறாங்க. சரி, நான் உனக்கு ஒரு வரம் தரேன், நீ கேட்டுக்கோ அப்படி சொல்லும்போது எனக்கு வந்து பிளஸ் பண்ணுங்க, எனக்கு 100 kids வேணும், 100 sons வேணும்னு பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு டக்குன்னு யமராஜா. சொன்னோடனே தந்தேன்னு சொல்லிட்டா அப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு வேணும் இல்லை அப்படின்னு அப்படி அவங்க கேட்டுறாங்க.
இது வந்து என்ன மேனேஜ்மெண்ட், இது என்ன வகையான ஒரு அறிவாற்றல் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க ப்ரொஃபசர். ஏன்னா பிகாஸ் இவங்களுடைய பேரும் சரித்திரத்துல இடம் பெறணும். ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை வந்துட்டா நம்ம அப்படியே கலங்கிடுறோம். நம்ம பின்னாடி போய் அதை சால்வ் பண்றதே கிடையாது. அதுவே சால்வ் ஆயிடும் நிறைய நேரம் நினைக்கிறோம். எல்லா டைமும் நம்ம அதுவே சால்வ் ஆயிடும் நினைக்க முடியாது. பின்னாடியே இவங்க போறாங்க, அவங்க போய் கேட்குறாங்க, கரெக்டான ஒரு டயத்துல வந்து லாக் பண்றாங்க. கரெக்டா அவர் வந்து பூன் கேளுப்பா அப்படிங்கிறாங்க, இவருக்கு கேட்டுறாங்க. இது வாக்கு சித்தி, அது மட்டும் இல்லை, ஞான சித்தி. இது வந்து சரஸ்வதி கடாட்சம். இந்த சரஸ்வதி அம்மனோட கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிற தொட்டு சாவித்திரி வந்து அவளோட தவ வலிமை, அவளோட பதிவிரத தன்மைனால சரஸ்வதி தாயாரோட அந்த இடத்துல வந்து அவங்களோட அனுகிரகம் வந்து கிடைக்கிறது. அதனால அவங்க வந்து we can call this as effective communication or presence of mindன்னு சொல்லுவோம். ஓகே. அந்த presence of mind வந்து சாவித்திரி அந்த அவங்க கிட்ட அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்போது, இவர் வந்து கிவிங் சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவர் ஆஃபர் கொடுத்துட்றாரு. அந்த ஆஃபரோட நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்னன்னு தெரியல. அதாவது இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட நம்ம ரிலேட் பண்ணலாம். அதாவது சிபிஎம்னு சொல்லுவோம், கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். அதில் பர்ட் ப்ராஜெக்ட் இவாலுவேஷன், இதில் வந்து மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு இருக்கு. அப்போது ஒரு குழந்தை பிறக்கணும்னா மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஹஸ்பண்ட் இருந்தால் தான் குழந்தை பிறக்க முடியும். இவ பதிவிரத்தை வேற மாற்ற முடியாது, ரைட்? அந்த இடத்துல வந்து சாங்ஷன் ஆயிடுச்சு. அதாவது நான் சாங்ஷன் பண்ணிட்டேன், உனக்கு வந்து இந்த ரிசோர்ஸ் கொடுக்குறேன்னு சாங்ஷன் பண்ணிட்டேன். ஓகே. அப்போ இந்த எம்ப்ளாயி இல்லை, இந்த வெண்டர் இல்லாமல் நான் அதை வாங்க முடியாது அப்படின்னு வந்து யூ ஆர் பாயிண்டிங் அவுட் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸை வந்து எடுத்து வைக்கிறாங்க. இது அத்தனை தன்மையை வந்து சரஸ்வதி கடாட்சம். அதனால யமனே வந்து அவ வந்து சர்ச்சையிலையோ அது வெண்டிருக்கா அப்படின் போது அவரே சிரிச்சுட்டு சரி போ, சத்யவானை கூட்டுன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. நீங்க சொல்ற மாதிரி சரஸ்வதி கடாட்சம் இருக்கணும்னு சொல்றது வந்து கரெக்ட் தான் ப்ரொஃபசர். ஏன்னா கும்பகர்ணன் வந்து வரம் கேட்கும் போது நாக்குல சரஸ்வதி வந்து மாத்தி பிறன்றனால 6 மாசம் தூங்கணும், 6 மாசம் நான் வந்து முழிச்சிருக்கணும்னு வந்து அவனை அந்த 6 மாசம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எழுப்பிடுறாங்க. அதனால அவனோட பலம் வந்து கம்மியாயிடுது. அவதாரத்துல அவர் இறந்தும் போயிடுறாரு. ஸோ சாவித்ரி சத்யவான் இதுதான் சரஸ்வதி கடாட்சம். நம்ம இப்ப பேசின வரைக்கும் நம்ம திரௌபதி அம்மன் பத்தி பேசணும், சத்யவான் சாவித்ரி பத்தி பேசணும், நம்மளுடைய துர்க்கை அம்மன் வந்து எப்படி மகிஷாசுரனை வந்து வென்றான்னு பேசணும். உங்களுக்கு இந்த 9 days செலிப்ரேட் பண்ற இந்த நவராத்திரியில நீங்க வந்து கேட்ட ஒரு கதை, இந்த அம்மனோட கதையோ இல்ல ரியல் லைஃப்ல எவ்வளோ பேர் வந்து ஒரு காளியா ஒரு ஒரு அவதாரமா வந்து ஒரு பெண்களும் வந்து ஒரு சேலஞ்சிங்கா வந்து இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இப்ப எக்ஸாம்பிள் மேரி கோம் சொன்னீங்க, தங்கல் படம் வந்து ஒரு அடாப்ஷன் சொன்னீங்க. அவங்களுக்குலாம் எவ்வளோ ஒரு சக்தி தேவைப்பட்டிருக்கு, எவ்வளோ நேரம் வந்து நீ தோத்துருவன்னு சொல்லும் போது கூட அவங்க ஜெயிச்சிருக்காங்க. உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கும். உங்க லைஃப்ல இன்ஸ்பயர் ஆன ஒரு விமனை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரொஃபசர். இட் இஸ் அதாவது விமென் இன்ஸ்பிரேஷனாக நிறைய இருக்கிறதுன்னு சொல்கிறது யாருன்னு சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லணும், இன்ஸ்பிரேஷன் அப்படின்னாக்கா என்னோட மதர் தான். ஓகே. மை மதர் இஸ் அ வெரி டஃப் டீச்சரு. பட் என்னோட இன்ஸ்பிரேஷன், அதாவது ஆன்மீகம் தியானம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சிறு குழந்தை, அதாவது 1.5 வயசு 1 வயசு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் பார்க்கும்போது எங்கள் அம்மா வந்து தியானத்தில் உட்காந்துருக்கிறத பார்த்துருக்கேன். அதே மாதிரி காளினா யார், இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னும் போது நான் ஒரு 5 வயசு இல்லை 4 வயசு சிறுவனாக இருக்கும்போது ஒரு கோயிலுக்கு போவோம். ஒரு அம்மன் கோயில் தான் அது. அந்த கோயிலில் வந்து ஒரு காளியோட, மகாகாளியோட ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னாக்கா, அந்த ஊர்லேருந்து வந்துட்டோம் நாங்கள். வந்துட்டு இங்கே எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தது தொட்டு நிறைய தேசங்கள் நிறைய இடம் வந்து பிரயாணம் பண்ணியிருக்கோம். அங்கே வந்தாச்சு, நான் அந்த ஃபோட்டோவும் மறந்துட்டேன். எனக்கே தெரியாமல் ஒரு 50 வருஷம் கழித்து அதே ஊர் அதே கோயிலுக்கு நான் போய் நிற்கிறேன். அதே ஃபோட்டோ அங்கே இருக்குது. அப்போ எனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. நான் அந்த ஊரை விட்டு கிளம்பும்போது அந்த ஃபோட்டோவை பார்த்து சொல்கிறேன், இனிமேல் நான் ஊரை விட்டு போகிறேன், நான் உன்னை வந்து பார்க்க முடியாது, ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளியோட ஃபோட்டோக்கு சொல்லிட்டு நான் கிளம்பி இருக்கிறது வந்து எனக்கு அப்போ ஃப்ளாஷ்பேக் எனக்கு வந்தது, எனக்கு மெமரி வந்து எடுத்து கொடுத்தது. ஓகே. இது ஒரு சம்பவம் சொல்லலாம். ஓகே. நிறைய சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது. பட் அதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் கேள்வி கேட்க கேட்க எனக்கு ஃப்ளாஷ் மைண்டில் வந்தது என்னன்னாக்கா, அபிராமி பட்டர். ஓகே.
ஓகே. அதாவது நவராத்திரி வந்து இந்த டைமில் தான் வருது, இந்த 9 நாள் இந்த டைம் தான் கிடையாது. வருஷத்தில் 4 முறை நவராத்திரி வருது. ஆனால் இதுதான் ரொம்ப சிறந்ததாக நம்ம கொண்டாடுறோம். சரஸ்வதி பூஜை, ஆயுதா பூஜை அண்ட் விஜயதசமி. ஓகே. 9, 10வது நாள் தான் விஜயதசமி. சரிங்களா? ஸோ இது வந்து அபிராமி பட்டரோட ஸ்டோரி என்ன அப்படின்னாக்கா, அவர் வந்து நிஷ்டை தியானத்தில் இருக்கும்போது அரசர் வந்து கேட்கவும், அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிடுறாரு. அரசனுக்கு கோபம் வந்துடுது. அரசன் என்ன சொல்றாரு, என்ன உண்மையான உண்மை போடா அப்படின்னு சொல்லிடுறாரு. அரசனை வந்து அவமரியாதையா பேசவும், நிஷ்டையில இருக்கவும் தெரியல, அம்பாலை நினைச்சிட்டு நினைக்கும் போது தெரியல. பார்க்கும்போது அரசர் சொல்றாரு, உனக்கு தண்டனை. அதாவது இன்னைக்கு அமாவாசை பஞ்சாங்க ரீதியா, நீ பௌர்ணமின்னு சொல்லியிருக்கிற, பௌர்ணமி நிலவு இன்னைக்கு வரலன்னா நீ உன்னை வந்து தீல இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷன் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போ அபிராமி பட்டர் அதுக்காக அஞ்சலை. அவர் என்ன சொல்றாரு, நான் எப்படி இருந்தாலும் மானிட பிறகு நான் உயிரை விட போறேன், உயிர் வந்து தியாகம் செய்ய போறேன், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். ஆனா உன்னோட தியானத்துல நான் உட்கார்ந்ததுனால எனக்கு இந்த மாதிரி நடக்குனாக்கா நாளைக்கு உன் மேல வந்து நம்பிக்கை இல்லாம போயிடும்னு சொல்லிட்டு அபிராமி பட்டர் வந்து அம்மனை நோக்கி வேண்டுதல் பண்ணும்போது, அந்த கதையில அபிராமி பட்டர் கதையில என்ன வருதுனாக்கா, அம்மன் காளியா துர்கையா அம்மன் வந்து அங்க தோன்றி அம்மன் வந்து முழு நிலவை வந்து வர வைக்கிறாங்க. அதை பார்த்த அரசர் வந்து புரிஞ்சுக்கிறார், இவர் வந்து ஒரு பெரிய மகான்னு சொல்லிட்டு எல்லாம் ஆல் இஸ் வெல். ஸோ இது வந்து ஒரு சம்பவம் சொல்லலாம். அதாவது அந்த சக்தி ஆதிபராசக்தியை நம்புறவங்க வந்து கைவிடப்படார். தட் மீன்ஸ் த மதர். அதாவது இன்னொன்னும் சொல்லுவோம், தந்தை கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், என் அண்ணன் எப்படி பண்ணிட்டான், என் தங்கை எப்படி பண்ணா அப்படின்னு தந்தை கிட்ட. அவர் வந்து பார்ஷாலிட்டி காட்டலாம், இல்லை காட்ட மாட்டாரு, இல்லை எப்படி வேணா இருக்கலாம் தந்தை. ஆனால் தாய் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, பி கேர்ஃபுல். தாய் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா நீ என்ன தப்பு பண்ண, உனக்கும் உதவும். எல்லா பசங்களுக்கும் லைனா நிக்க வச்சு தாய் அடி. அதாவது தாய் வந்து பார்ஷாலிட்டி கிடையாது. அதனால அதுதான் ஆதிபராசக்தி. அந்த அம்மன் கிட்ட நம்ம வந்து ப்ரே பண்ணும்போதோ இல்லை வந்து when you are dealing, be very careful. நீங்கள் கரெக்டாக இருங்க ஃபர்ஸ்ட். புரியுது. மற்றவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட நம்ம கரெக்டாக இருக்கிறோமா அப்படின்னு நினைக்கிறது தான் உச்சிதம். வேற யாராவது ஒரு ரியல் லைஃப்ல வந்து நீங்க மீட் பண்ணி அவங்க இதை சாதிச்சிருக்காங்க, சாதிச்சதுலேருந்து நான் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நான் என்னுடைய எனக்கு பிரம்மகுமாரிஸ் தாதிமா எனக்கு ஞாபகம் வருது. அந்த அம்மா அவங்க சென்னைக்கு வரும்போது அவங்களும் சக்தி ஸ்வரூபம் தான், அவங்களும் சக்தி தான். அந்த மாதிரி சில சக்தி ஸ்வரூபங்கள் வந்து ஞாபகம் வருது. டைரெக்டாக மீட் பண்ணதும் இருக்குது, கதைகள் மூலமாக. இப்போ நான் சொன்ன மாதிரி அபிராமி பட்டர் கதைகள் மூலமாக மீட் பண்ணதும் இருக்குது. ஜில்லடமுடி அம்மா அவங்களும் சக்தி ஸ்வரூபம் தான். ஒன் ஆஃப் தி பிக் இந்தியாவில் இருக்கக்கூடிய செயின்ட்ஸு. இப்போ இல்லை, யார் வந்தாலும் சாப்பாடு போடுவாங்க. ஜில்லடமுடி அம்மா வந்து ஃபேமஸ், தெரியும். இப்போவும் இருக்கிறாங்க. அம்மன் வந்து மீதி ஸ்வரூபம். அதாவது சக்தி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு பெண்ணும் வந்து சக்தி ஸ்வரூபம் தான். ஸோ அந்த சக்தி ஸ்வரூபமாக பார்க்கக்கூடிய ஒரு பாவம் வந்து இன்வோக் பண்ணிக்கணும். ஆமாம். தேங்க்யூ ப்ரொஃபஸர். அது ஒரு அருமையான ஒரு பாட்காஸ்ட். இன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப நிறையா வந்து கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. ஒரு ஃப்ளோவில் வந்து என்னென்ன எழுதி வச்சிருக்கணும், டவுட்ஸ். ஆமாம், வந்துட்டாங்க அவங்க, மறுபடியும் வருவாங்க கேள்வி கேட்கறதுக்கு. அதாவது நவராத்திரியில் வந்து இன்னொரு பாட்காஸ்ட்டும் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மீதி கேள்விகளும் எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஒரு கோர் டீமுக்குள்ளே போகாமல் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து நம்ம பேசியிருக்கலாம்னு சொல்லலாம். ஜஸ்ட் வந்து திரௌபதி அம்மன் நல்லா தான் கேள்வி கேட்குறீங்க. ஆமாம், திரௌபதி அம்மன் பற்றி நான் தெரிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் காளி அவதாரத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் கண்டிப்பாக ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்கிறத எல்லாத்தையுமே நம்ம நம்பிடக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. சத்யவான் சாவித்திரியில் வந்து சாவித்திரிக்கு இருக்க அந்த சரஸ்வதி கடாட்சம், அந்த நேரம், அந்த சரஸ்வதி கடாட்சம்ங்கிறது வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ப்ளஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் அதை வந்து வெற்றிகரமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு வண்டர்ஃபுல் வந்து ஒரு பாட்காஸ்ட். புத்திவான் பலவான். ஆமா, அதே மாதிரி அமெரிக்கா நாடு வந்து பலசாலியான நாடா இருக்கு. ஆனா தே ஆர் கண்ட்ரோலிங். அப்ப பலம் தேவை. அதான் நாலேஜ் இஸ் பவர், வெல்த் இஸ் பவர், பவர் இஸ் பவர் அப்படிங்கிறது சக்தி, சர்வம் சக்தி. தேங்க்யூ. நன்றி. நன்றி ப்ரொஃபசர். ஜெய் ஸ்ரீ மாதே.